வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாடானது ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி மதுரையில் நடைபெற இருப்பதாக விஜய் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். மாநில மாநாடு ஆகஸ்ட் 25ஆம் தேதி மதுரையில் நடைபெற உள்ளது என்பதை அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாகை சூடும் வரலாறு திரும்பட்டும், வெற்றி நிச்சயம் என தற்பொழுது தலைவர் விஜய் அவர்கள் பதிவிட்டிருக்கிறார். மாநாட்டிற்கான பூமி பூஜை இன்று காலை நடைபெற்ற நிலையில் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த், அதே போல் மதுரை மாவட்ட செயலாளர் ஆனந்த் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகளும் இந்த நிகழ்வில் பங்கெடுத்தனர். என் நெஞ்சில் குடியிருக்கும் தமிழக மக்களுக்கும் கழக தோழர்களுக்கும் வணக்கம். தமிழக அரசியல் களத்தின் முதன்மை சக்தியான தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாடு வருகிற ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று மதுரையில் நடைபெற உள்ளது என்பதை அறிவிப்பதில் மகிழ்கிறேன். வாகை சூடும் வரலாறு திரும்பட்டும், வெற்றி நிச்சயம் என்றும் தற்பொழுது அவர் பதிவிட்டிருக்கிறார். கடந்த வருடம் பார்த்தோமேனால் விக்கிரவாண்டி வி சாலையில் முதல் மாநில மாநாடு நடைபெற்ற நிலையில் தற்பொழுது தென் மாவட்டங்களை குறிவைக்கக்கூடிய வகையில் மதுரையில் அவருடைய 2வது மாநில மாநாடு நடைபெற இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக இதுவரை சென்னை மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய ஈசிஆர் உள்ளிட்ட பகுதிகளில் மட்டுமே நிகழ்ச்சி நடத்தப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் முதன்முறையாக விஜய் அவர்கள் மதுரையில் மாநாட்டில் பங்கேற்க இருக்கிறார். இதில் பார்த்தோமேனால் ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகளும் பொதுமக்கள், தொண்டர்கள் உள்ளிட்டவர்கள் கலந்து கொள்வார்கள் என தற்பொழுது தெரிய வந்திருக்கிறது. இதன் மூலம் தென் மாவட்டங்களிலும் கட்சியை வளர்ப்பதற்கான அந்த முயற்சிகளை எடுப்பதாக தெரிய வருகிறது. அதே போன்று விஜய் அவர்களுடைய சுற்றுப்பயணம் டெல்டாவை மையமாக வைத்து இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே சூழலில் தற்பொழுது மதுரையில் 2வது மாநில மாநாடு நடைபெற இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. கோவையில் முதல் பூத் கமிட்டி மாநாடு நடைபெற்ற நிலையில் தற்பொழுது மதுரையை மையமாக வைத்து மாநில மாநாடு நடைபெற இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இதற்கு முன்பு தேமுதிக தலைவர் விஜயகாந்த், அதே போன்று எம்ஜிஆர் உள்ளிட்டோர் மதுரையில் மாநாடு நடத்தியிருந்த நிலையில் தற்பொழுது முதன்முறையாக தமிழக வெற்றி கழகம் சார்பில் மதுரையில் மாநாடு நடைபெற இருப்பதும் குறிப்பிடத்தக்கது.